அப்பம் புள்ள 2 பேருக்கு தகராறு. நான் ஏற்கனவே சொன்னேன், முதலரசு யூடியூப் சேனலில் பிஎம்கேனுடைய நிலை அவர் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காருன்னு. பாட்டுக்கு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் முடிவு எடுத்துக்கிட்டு நீ ஏதாவது கொடுத்துட்டு போயா, நான் தான் தலைவர், நான் தான் பிஎம்கேக்கு. மோடியினுடைய திருவிளையாடல் எந்த லெவலில் முட்டி மோதின்னு இருக்க போகுதுன்னு இன்னும் 1 மாதத்துக்குள்ளே 2 மாதத்துக்குள்ளே எல்லா கதையும் தெரிஞ்சிடும். பார்ப்போம் தளபதியினுடைய அடுத்த கட்ட ஸ்டெப் என்ன பண்ணுறாருன்றத பார்ப்போம். மோடியை போய் நேரடியாக என்னையா பண்ண முடியுன்ற மாதிரி தோரணையில் கேட்டு வந்திருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தமிழக அரசியலில் மோடியினுடைய திருவிளையாடல் மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாடு ஸ்டேட்டை உடைக்கிறது கஷ்டம். அவருக்கு உள்ள கேட் பண்ணுறதே கஷ்டன்ற ஒரு பிரச்சனையில் மற்ற ஸ்டேட்டில் ஆட்சியை கவிழ்த்து எம்எல்ஏங்களை பர்ச்சேஸ் பண்ணி ஆட்சி அமைச்சார். தமிழ்நாட்டில் முட்டி முட்டி மோதி பார்த்துட்டு இப்போ கட்சிகளை உடைக்க ஆரம்பிச்சிட்டார். ஏடிஎம்கே உடைக்க ஆரம்பித்தார். ஜெயலலிதா சாவசலம் சசிகலா தலையில் கை வச்சார். அன்றைக்கே சசிகலா ஒழிஞ்சுது. அதுக்கப்புறம் எடப்பாடி, ஓபிஎஸ்ஸு, டிடிவி இப்படியே பல குரூப்பாக உடஞ்சி போச்சு. அதே பாணியில் கையெடுத்துட்டார் பிஎம்கேவை. பிஎம்கே உடச்சி காலி பண்ணிட்டாங்க. அப்பம் புள்ள 2 பேருக்கு தகராறு. நான் ஏற்கனவே சொன்னேன், முதலரசு யூடியூப் சேனலில் பிஎம்கேனுடைய நிலை அவர் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காருன்னு. நாடகத்தின் உற்ற காட்சி நடக்குது அம்மான்னு சினிமா படம் வர்றது மாதிரி அவர் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. 87 வயசு ஆயிடுச்சு. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் கட்சி தலைவர் அன்புமணி. தேர்தல் ஆணையத்தில் என்ன பாடி இருக்கோ, பொதுக்குழுலாம் கூடி என்ன தீர்மானம் பண்ணி பாடி இருக்கோ அவங்க நடவடிக்கை தான் செல்லும். அது பொதுக்குழு பாடி 3 வருஷம் முடிஞ்சால் கூட மீண்டும் பொதுக்குழு கூடி புதுசாக தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் பழைய பாடியில் இருக்கிற வரைக்கும் தான் இருப்பாங்க. இவர் நானே தலைவர், இவங்கெல்லாம் மாற்றிட்டோம் அவங்கெல்லாம் மாற்றிட்டோன்னு உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டார். அவர் பாட்டுக்கு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கார். இவர் முடிவு எடுத்துக்கிட்டு நீ ஏதாவது கொடுத்துட்டு போயா, நான் தான் தலைவர், நான் தான் பிஎம்கேக்கு அப்படின்னு அறிவித்து களத்தில் இறங்கி எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆக மொத்தத்தில் ஊடு 2 பட்டா ஊரில் இருக்கவங்க பாடு கொண்டாட்டணுவாங்க. இப்போ எல்லா கட்சிக்காரும் கூட்டணியில் இப்போ பிஎம்கே பேச முடியாது. அந்த நிலப்பாடை உருவாக்கிட்டார் ராம்தாஸ். இப்போ விஜயகாந்த் கட்சியும் எம்பி சீட்டு கொடுக்கலன்னா அவங்க நிலப்பாடு என்னன்றது இன்னும் ஒரு 2-3 நாளில் தெரிஞ்சிடும். இதுக்கு நடுப்புற விஜய் இவங்க எல்லாம் இப்படி இருக்கவே திமுக நல்லாவே குளிர் காயுது. அவங்க பாட்டு அவங்க ரூட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நாளைக்கு மதுரையில் 16 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோன்ட்டாங்க. நாளைக்கு பெரிய பொதுக்குழு வேறாங்க மதுரையில் கூடுது. அடி அவர் பாட்டுக்கு தென் மாவட்டத்தில் ஒரு கலக்கிட்டு இருக்கார் தளபதி. தளபதிக்குள்ளவே அந்த கட்சியிலையும் உட்கட்சி பூசல் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் சேர்ந்து என்னென்னமோ ஆயுத்த வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எதுவும் செல்ஃப் எடுக்கலை. சின்னவர் எப்படியா உள்ளே போயிடுவார், எலெக்ஷன் நடத்தல பிரச்சனை. சின்னவர் மட்டும் போகிறது கிடையாது. ஒரு 12 அமைச்சர்களை சேர்த்து தலை போகிறேன்னு சொல்லி தான் இடி பேசிக்கிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமாக ரெக்கார்டு எடுத்து பண்ண போகிறாங்க. ஒன் ஷாப் மாதிரி ஸ்டே வாங்குற கதையெல்லாம் கிடையாது. ரெக்கார்ட் பூர்வமாக எடுத்துக்கிட்டே இப்போ கை வைக்க போகிறாங்க. அதுக்கு வேணுன்ற ஆயத்தெல்லாம் அவங்க ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி எந்த வழியில் முட்டி மோதினாலும் திமுகவும் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பார்ப்போம் பிஜேபி மோடியினுடைய திருவிளையாடல் எந்த லெவலில் முட்டி மோதின்னு இருக்க போகுதுன்னு இன்னும் 1 மாதத்துக்குள்ளே 2 மாதத்துக்குள்ளே எல்லா கதையும் தெரிஞ்சிடும். பார்ப்போம் தளபதியினுடைய அடுத்த கட்ட ஸ்டெப் என்ன பண்ணுறாருன்றத பார்ப்போம். மோடியை போய் நேரடியாக என்னையா பண்ண முடியுன்ற மாதிரி தோரணையில் கேட்டு வந்திருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.